வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், RL ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடையில திருக்கார்த்திகை தீப விழாவை முன்னிட்டு 7வது வருடமா விளக்கு கண்காட்சி ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த விளக்கு கண்காட்சியில நிறைய சாதனை பண்ண பெண்களை கூப்பிட்டு அவங்களுடைய சாதனையவும் நான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம், எனக்கு ஏதோ ஒன்று அம்பாள் கொடுக்கறதுக்காக அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்துறா அப்படின்ற எண்ணத்தோட நிறைய சாதிச்சிட்டு இருக்கிறவங்களை நாம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம மீட் பண்ண இருக்கிறது சுபஸ்ரீ தணிகாச்சலம் அக்கா. இவங்களை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நாம கேட்டு ரசிக்கிற, வியந்து பார்க்கிற பிளேபேக் சிங்கர்ஸ் அத்தனை பேரும் உருவான, எங்க பாஷையில சொல்லணும்னா பட்டறை அப்படின்னு சொல்லலாம். சிலைகள் உருவாகிற இடத்த வந்து பட்டறைன்னு சொல்லுவோம். அத மாதிரி அந்த கலைஞர்கள் உருவாகி வந்த இடம் அப்படின்னா அது அக்காவுக்கே அந்த பெருமை சேரும். இன்னும் உங்களுக்கு டீப்பா இவங்களை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம குழந்தையா இருக்கும்போது இந்த டிவி வந்த புதுசுல எல்லாம், இன்னைக்கு ரியாலிட்டி ஷோ நிறைய பாக்குறோம் அப்படின்னாலும், தமிழ்ல ரியாலிட்டி ஷோ அப்படின்னு ஒன்றை கண்டக்ட் பண்ண ஒரே பெண்மணி அப்படின்னா சுபஸ்ரீ அக்காவை சொல்லலாம். சன் டிவியில வந்த சப்தஸ்வரங்களா இருக்கட்டும், ஜெயா டிவியில வந்த ராகமாளிகாவா இருக்கட்டும், அதுக்கு முதல்ல அதாவது இந்த மீடியா ஃபீல்ட்ல வந்த ஒரு பெண் ப்ரொடியூசர் அப்படின்னா அக்கா தான். ஸோ அவ்வளோ பெரிய ஆளு இன்னைக்கு நம்ம அம்பாள் முன்னாடி வந்து உட்காந்து நமக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா. நான் தான் நன்றி சொல்லணும். இவ்வளோ நாள் இங்கே வராமல் இருந்ததே தப்பு. இன்னைக்கு வர கிடைச்சது, அது அம்மன் நினச்சி வர வச்சிருக்கா அப்படிதான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா. உங்களுடைய ஃபீல்டு நான் இப்போ நிறைய பார்த்து வியந்திருக்கோம். அதுவும் நீங்க அது வந்து பின்னாடியே இருந்ததுனால நிறைய பேருக்கு அப்ப தெரிஞ்சதா தெரியாது. இந்த கோவிட்ல இருந்து நீங்க நிறைய வந்து கோவிட்ல லைவா கான்செர்ட் கொடுத்தீங்க. எல்லாரும் வீட்டுல இருந்தே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அது மூலமா இந்த ஜென்ரேஷனுக்கும் இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் உங்களை தெரிய வந்திருக்கு. உங்களுடைய அந்த, ஏன்னா எங்களுக்கு தெரியும்னா கூட உங்களுடைய வாயினால கேட்க ஆசைப்படுறோம். உங்களுடைய அந்த பாசறையில இருந்து வெளிவந்த குழந்தைகள் அப்படின்னா இப்போ பிரபலமா இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்க எங்களுக்காக. அப்போ அது ஒரு பெரிய லிஸ்ட். ஏன்னா இப்போதான் வந்து இந்த ரியாலிட்டி ஷோ அப்படியெல்லாம், முன்னாடி அப்படிலாம் கிடையாது. அது ஒரு ஸ்கூல் மாதிரி. ஏன்னா சப்தஸ்வரங்களுக்கு வர்றவங்களும் சரி, பாட்டுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றவங்களும் அங்கே வச்சு தான் மெருகேற்றுவோம். இப்போ எப்படி வந்து உங்களுக்கு ஒரு பித்தளை தகடு வருதுன்னா அதை தட்டி சிற்பமாக்கி பண்ண, அந்த மாதிரி தான் நாங்கள் ரியாலிட்டி ஷோவை ட்ரீட் பண்ணி. இப்போதான் அதுக்கு ரியாலிட்டி ஷோன்னு பேர். அப்போ அப்படி கிடையாது. அது வெறும் ஒரு இசை நிகழ்ச்சி அப்படியே தான் இருந்தது. ஸோ அப்படி வந்தவங்கன்னு பார்த்தாங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டுமா. ஒரு காலத்தில் வெறும் அந்த ஒரு 5 பேர், நீங்கள் எஸ்பிபி சார், யேசுதா சார், சித்ராம்மா, ஜானகி அம்மா, சுஷிலாமான்னு மட்டும்தான் இருந்தது. மலேசியா வாசுதேவன் சார், மனோ சார் அப்படின்னு எப்பயாவது தான் யாராவது வருவாங்க. படத்துக்கு படம் புது பாடகர்கள், பாடகிகள், பின்னணி பாடுறதுக்கே வந்து, அதாவது இந்த பேக்கிங் வோக்கல்ஸ் பாடுறதுக்கே நல்ல சிங்கர்ஸ் தேவைப்படுற ஒரு காலகட்டம். கரெக்டாக அந்த 90s அந்த சமயத்தில் அது அமைஞ்சதுனால, அது பற்ற பாசரன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல விரும்பல, பள்ளின்னு வேணா சொல்லிக்கலாம். அது ஒரு பள்ளி. அந்த பள்ளியில பயின்று நிறைய குழந்தைகள் வெளியில வந்திருக்காங்க. அது கார்த்திக்லேருந்து ஆரம்பிச்சு கார்த்திக், மகதி, சின்மயி, ஸ்ரீவர்தனி, சைந்தவி, இல்லை ஒரு பெரிய லிஸ்ட் பண்ண. யாராவது சொல்லிட்டு சொல்ல மாட்டேன், உடனே அந்த உடனே ஃபோன் பண்ணுவோம், ஆண்டி நீங்க என் பேரை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க, இன்னமும் வந்துட்டு இருக்காங்க. இப்பவும் இந்த QFRல பாடுற பசங்க கூட எங்கேயாவது போய் நிகழ்ச்சியில பாடுறாங்க. ரெக்கார்டிங் பாடும்போது நம்மள சொல்றாங்க, ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ், அந்த நீங்க சொல்லி கொடுத்த அந்த டிப்ஸ் தான் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு ரெக்கார்டிங் பண்ணும்போது அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு வகையில சில பேருக்கு கருவியா இருந்திருக்கும் அப்படின்னு. கருவி கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்னது கரெக்டு தான். ஒரு ராவா வரக்கூடியவங்களை அந்த ஷோவுக்காக அப்படின்றத தாண்டியும், அந்த ஷோவுக்காக அவங்க மெருகேறினாங்கன்றத தாண்டியும் அவங்களுடைய அந்த பர்சனல் growthக்கும் நீங்க அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கீங்க. சொல்ல வரேன், அந்த ஷோக்காக நான் எதுவுமே பண்ணல. இன்னைக்கு நீ இந்த பாட்டை பாடிட்டு நாளைக்கு நீ எப்ப எடுக்கிட்டு போன்னு நான் நினைச்சதே கிடையாது யாரையுமே. அவங்க வேற எங்கேயாவது ஏதாவது பாடி கேட்டா கூட, அது நல்லா இல்லைன்னா கூட நான் ஃபோன் பண்ணி திட்டுவேன். அறிவில்லையா உனக்கே தெரியலையா இவ்வளவு மோசமா பாடி இருக்கேன்னு, இது மாதிரி ஏன் போய் பாடினேன் அப்படின்னு உரிமை எடுத்துட்டு நான் திருத்தி இருக்கேன். இன்னமும் செய்யறேன். அவங்களுக்கு பிடிக்கல அது வேற விஷயம். ஆனா என் வேலை அது. எங்கேயாவது போய் ஏதோ ஒரு கட்டத்துல வந்து நான் சுபஸ்ரீ அவன் கிட்ட பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்படியா அப்படின்னு கேவலமா கேட்டக்கூடாது. ஓ அப்படியா அப்படின்னு கேட்கணும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான்
நான் இப்போ சொல்லுவேன், சில பேர் கூட கேட்பாங்க, நான் இப்போ எல்லாரையும் நான் என் குழந்தைங்கன்னு தான் சொல்லுவேனே தவிர சிங்கர்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் நான் சொன்னதே கிடையாது. எல்லாரையும் குழந்தைங்களா தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த தாய் உள்ள மட்டும்தான் எதையும் மறைக்காம கொடுக்கக்கூடிய உள்ளமா இருக்கும். அதை நான் நிறையவே உங்ககிட்ட பாக்குறேன். அதை விட நான் ரொம்ப உங்ககிட்ட பார்த்து வியக்கிற விஷயம் என்னன்னா உங்களுடைய ஸ்பீடு. அதாவது நான் ரஜினியை ஏன் எல்லாருக்கும் பிடிக்கும்னா அவருடைய அந்த வேகம், அந்த நடக்கிறது. நானும் நிறைய சாதிக்கிறவங்க சாதிச்சுட்டு இருக்கிறவங்கள பார்க்கும்போது அந்த நடையிலேயே தெரியும். உங்களோட ஸ்பீடுக்கு உண்மையாவே சொல்றேன், எங்களால ஈடு கொடுக்கவே முடியல. நான் இதை மாதிரி ஒரு 2 ஜென்ஸை மீட் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஸ்பீச்சுக்கோ அவங்களுடைய அந்த ஆட்டிடியூடுக்கோ இப்பா இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கலாம் பெட்ரு. ஏன்னா அவங்களோட ஸ்பீட் அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு ரியாக்ட் பண்ண கூட டைம் இருக்காது. ஆனா அப்படி ஒரு பெண் சக்தியை இன்னைக்கு நான் மீட் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எவ்வளவோ கலைஞர்களை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அந்த சிரிப்பு சத்தம் வந்து எனக்கு அவ்வளவோ பிடிக்கும். சிவா உங்களுடைய பையன் சிவாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னா அவரோடத பார்ப்பேன். அப்பா வயிறு வலி வரும். பின்னாடி நீங்க சிரிக்கிறத கேட்கும் போது இன்னும் சந்தோஷமாவும் இருக்கும். அந்த மாதிரி இது நீங்க, ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே ரியலா இருக்கும். அது அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், அதுதான் அவன் ஷேர் பண்றான். அது அவன் வயல சொல்லுவான். அவனுக்கு திடீர்னு ஒரு மூடு வரும். அது எப்போ அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கணும். அது போது கரெக்டா ரெக்கார்ட் பண்ணணும். அது ரெக்கார்ட் பண்ணும்போது அவன் 100 தடவை சொன்னாலும் எனக்கு அதே சிரிப்பு வரும். ஸோ என் சிரிப்புல போலியே கிடையாது. உண்மையா தான் நான் மனசு விட்டு சிரிக்கிறேன். அது பல பேருக்கும் சந்தோஷம். பல பேர் என்கிட்ட இதை சொல்லியிருக்காங்க. மனசு வருத்தமா இருக்கும்போது சிவாவோட வீடியோ பார்த்தா அப்படியே ஸ்ட்ரெஸ் குறைஞ்சது. நான் ரொம்ப சந்தோஷம். இந்த தீபாவளி எப்படி பண்ணுவோன்றது அவர் சொன்னதா இருக்கட்டும், ஒரு ரெயின் கோட்டு வாங்கி அது பின்னாடி பாரு எங்கள் தான் இங்க மட்டும்தான் நினைக்கலன்னு காட்டதா இருக்கட்டும், அது வந்து வேற லெவல். இது ஒரு அம்மாவா நான் உங்களை பாக்குறேன்க்கா. இவ்வளோ பிஸியா இருந்திருக்கீங்க. உங்களோட அந்த 90s நீங்க உங்க பசங்க வளர்ந்து வந்த டைமா இருக்கலாம். அந்த டைம்ல எப்படிக்கா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணீங்க? இல்ல அது ரொம்ப ஈஸி கிடையாது, இப்ப சொல்லிக்கலாம். ஆனா இந்த மாதிரி அன்னைக்கு யோசிச்சதே கிடையாது. இது ஒரு பேலன்ஸ் பண்ணணும், வீடு எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம், இதே அப்படி மாதிரி நினைச்சதே கிடையாது. அது ஒரு கிளாக் ஒர்க் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. 5 மணிக்கு எழுந்துக்கணும், சமைக்கணும், பசங்களை அனுப்பணும், நம்ம வேலைக்கு போகணும், நம்ம ஷூட் பண்ணணும். ஷூட்டிங் லேட் ஆச்சுன்னா வீட்டில் ஃபோன் பண்ணி அக்கா வந்து குழந்தைய பார்த்துப்பியான்னு கேட்கணுன்றது ஒரு ரொட்டீன் மாதிரி போயிட்டு இருந்தது. ஃபேமிலி அவ்வளோ சப்போர்ட் இருந்தது. ஸோ அக்கா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. நம்ம போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வருவோம். பசங்களே வந்து ரொம்ப சப்போர்ட். ஒரு நாள் நான் வரலன்னா ஐயா அம்மா வரலையான்னு அந்த பேச்சே கிடையாது. பரவாயில்லம்மா, நோ ப்ராப்ளம், நீ இரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இண்டிபெண்டா பசங்களை வளர்த்துருந்தேன். இப்போ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். உண்மைதான். ஏன்னா ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் வராம பாத்துக்கிறது தான் அந்த ஃபேமிலி சப்போர்ட். கரெக்ட். அந்த குழந்தைங்க வந்து அந்த ஒரு நாள் கூட எனக்கு அந்த ஃபீலிங்கை கொடுத்தது இல்லை. ஆனா நான் நிறைய பேரை பாக்குறேன்க்கா, வளர்ந்து வர்றவங்கள அந்த கில்ட்டி ஃபீலிங்கே அவங்களை அமுக்க வச்சிருது. நான் கரெக்டா போயிட்டு இருக்கேனா, நீ சரி கிடையாது, நீ எல்லாம் குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லை, இப்படி எல்லாம் அந்த வளர்ந்து வர்றவங்கள குத்தியே நமக்கு அப்ப இதெல்லாம் தெரியாதா, நம்மளால பண்ண முடியாதான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போய் அவங்க வந்து கீழே போறாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு புத்துணர்ச்சியோட வந்து திரும்ப அவங்க வெளியில வர்றதுக்கு இந்த டைம், நீங்க இந்த ஸ்பீடா இருக்கிறவங்க கிட்ட நான் பாக்குறது என்னன்னா, முடியுமா முடியாதா, இதா முடியாதா, அப்ப அடுத்ததுக்கு போவோம். இந்த எண்ணங்களும் இந்த முடிவெடுக்கிற திறனும் கூட வந்து ரொம்ப வேகமா. என்னோட பாயிண்ட் என்னன்னா, கடவுள் நமக்கு எவ்வளவு டைம் கொடுத்துருக்காருன்னு நமக்கு தெரியாது இல்லையா? சோ இந்த டைம்ல நாளைக்கு பாத்துக்கலாம் நம்ம ஒதுக்கி வைக்கிற விஷயம் நாளைக்கு பண்ண முடியாமலே போயிடலாம். ஒண்ணு நினைச்சா இன்னைக்கு செஞ்சிருவோம், அது இன்னும் 2 நாள் கழிச்சு செஞ்சிருந்தா இன்னும் சூப்பரா செஞ்சிருக்கலாமா இருக்கும். ஆனா நான் தான் செஞ்சேன்னு இருக்காது இல்ல, வேற யாராவது செஞ்சிருவாங்க. அதுக்குள்ள என்னை விட ஸ்பீடானவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது யோசிச்சோன்னா அதை செயல்படுத்தணுங்கிறதுல என்னோட ஸ்பீட் எப்பவுமே இருக்கும். அதுக்கு யோசிச்சு தயங்கி இன்னும் 2 பேர்கிட்ட பேசலாம், பேப்பர்ல எழுதலாம், டைரியில நோட் பண்ணி வைக்கலாம். இந்த கதையே என்கிட்ட கிடையாது. நினைச்சா செய்யணும், நல்லா வந்துச்சுன்னா சரி, வரலன்னா பரவாயில்ல, இன்னொரு வாட்டி பண்ணிக்கலாம். தப்பு பண்ணாம யார் இருக்கா சொல்லுங்க? எல்லாரும் தப்பு பண்ணி கத்துக்கிறவன் தான். நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய நல்லதும் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒன்னொன்னா பண்ணி கத்துக்கிறது தான். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கடவுள் நமக்கு எவ்வளவு நாள் கொடுத்துருக்காரு, எவ்வளவு நேரம் கொடுத்துருக்காரு நமக்கு தெரியாது. இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிரயோஜனமா பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். இந்த தாட் இருக்கிறவங்களே ஒரு ஞானி தான். வாழும்போது நம்ம அவங்களோட அருமை தெரியுதோ இல்லையோ, இந்த ஒவ்வொரு நாளும்
நம்ம கடந்து வரும்போது இன்னைக்கு கடவுள் கொடுத்த பரிசு. இது வயசானவங்களுக்கு மட்டும் இல்ல, இது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இருக்கணும்மா. இந்த மனசுக்குள்ள ஓடி எழுந்து இன்னைக்கு பொழுது விடிஞ்சு கண்ணை திறந்துட்டோமா, இன்னொரு நாள் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காயா, இன்னைக்கு என்ன உருப்படியா பண்ண போறோம்னு நினைக்கலன்னு வைங்களேன், அந்த நாளே வேஸ்ட். அந்த எழுந்த கண்ணை எல்லாரும் சொல்லுவாங்க, கண்ணு முழிச்ச உடனே இன்னும் ஒரு 10 நிமிஷம் படுக்கலாமான்னு தோணும்னு. 10 நிமிஷம் வேஸ்ட்டுன்னு நான் நினைப்பேன். முழிச்சிட்டல அடுத்த 10 நிமிஷம் என்ன பண்றேன்னு யோசிப்பேன் நான். அந்த மாதிரி நான் கேக்கா இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது டைமை சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்கக்கா? அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணணுமா? இப்போ உனக்கே என்ன தெரிஞ்சதே சோசியல் மீடியால தான். இது பிரயோஜனமா பயன்படுத்தி நல்லது நடக்கிறது. ஒன்னு எனக்கு தெரிஞ்சது சோசியல் மீடியா மூலமா, சரியா? சோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு அது பயன்படுற வரைக்கும். ஆனா பொழுதுக்கும் அதையே வச்சுக்கிட்டு நோண்டிட்டு நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அதை சரியா பயன்படுத்தினா அந்த மாதிரி ஒரு அபாரமான கருவி இன்னைக்கு கிடையாது. நம்மளுடைய திறமைய யாராவது, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த சப்தசுரங்கள் மாதிரி சொன்னீங்க, யாராவது என் திறமையை வெளிப்படுத்த மாட்டாங்களான்னு பாடகர்கள் காத்துட்டு இருந்த காலம் போய் ஒருத்தரும் தேவையில்லை, என்கிட்ட ஒரு ஹேண்டில் இருக்கு, நான் பாடுறேன், நான் வாசிக்கிறேன் அப்படின்னு திறமையை வெளிப்படுத்த உபயோகப்படுது இல்லையா? கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம். அதனால பாசிட்டிவா அதை யூஸ் பண்ணி அதை வந்து கரெக்டான நேரத்துக்கு பயன்படுத்தி, அதாவது நமக்கு வந்து சோசியல் மீடியாவுக்கு நேரம் இல்லைன்னு ஆயிடக்கூடாது, புரியுதா? சோசியல் மீடியா போக நமக்கு ஏதோ நேரம் இருக்குன்னு ஆயிடக்கூடாது. கரெக்ட் பேலன்ஸ். இப்ப நீங்க முதல்ல கேட்டீங்கன்னா ஒர்க் அண்ட் இந்த பேலன்ஸ், ஆக்சுவலி இப்போதான் அது ரொம்ப தேவை. அந்த நம்மளுடைய சோசியல் மீடியாவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், நம்ம லைஃப் எப்படி ஹேண்டில் பண்றோம், பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறோம். இப்ப அச்சீவ் பண்ணுங்கிற வெறியில பல பேர் அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை தொலைச்சிடுறாங்க. எனக்கு சப்போஸ் எனக்கு வந்து ரொம்ப பீச்சுக்கு போறது பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, நான் பீச்சுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு, போறதே இல்லை. ஏன்? ஏதோ ஒன்று பண்ணுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் இந்த பேலன்ஸ் வந்து இப்பதான் இன்னைக்கு வாழ்க்கையில தான் ரொம்ப முக்கியம். உண்மைதான். ஏன்னா அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை தெரியாதுக்கா. 90ல இப்ப எங்க அம்மாவும் அப்படிதான். எங்களுக்கு விவசாயம் நடந்துட்டு இருந்தது, மளிகை கடை இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்க அம்மா ஒரு நாளும் ஐயோ நான் எனக்கு வந்து அப்படி செஞ்சது இப்படி செஞ்சதுன்னு சொன்னதில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம ஏன் இவ்வளவு புலம்புறோம் அப்படின்றத நானுமே அடிக்கடி யோசிச்சிருக்கேன். உங்களை மாதிரி பெண்களை பார்க்கும்போது இன்னும் புத்துணர்ச்சி, இன்னும் செய்யணும். 5 மணிக்கு மேல 10 நிமிஷம் கூட படுக்கூடாதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சமீபமா நித்யானந்தாவோட ஒரு வீடியோ பார்த்தேன்க்கா. அதுல அவர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் 3 hours நீங்க என்ன ஆனாலும் சரி போன் எடுக்காதீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் 3 hours போன் எடுக்காதீங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போனை தொடுங்கன்னாரு. எனக்கு இப்ப நீங்க அது வந்து என் மனசுல பதிஞ்சது. நானும் செய்வேன். காலையில எழுந்து அந்த வாக்கிங், யோகா, குக்கிங் முடிக்கிற வரைக்கும் போன் எடுத்து பார்க்கவே மாட்டேன். அது தலை போற வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, தலை போற இதுவா இருந்தாலும் சரி, பார்க்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து நிதானமா உட்கார்ந்து அதுக்கு ஒரு என்னோட யோகா வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. 15 நிமிஷம் சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றும் பண்ணாத, எதையும் நினைக்காத, சும்மா உட்காரு, போய் டைனிங் டேபிள்ல சும்மா அப்படியே உட்காரு, முடியுதான்னு பாரு உன்னாலன்னு. 2 நிமிஷம் கூட முடியல நம்மளால. அதுக்குள்ள மண்டையில 1000 விஷயம் ஓடுது. ஆனா அப்படி உட்கார்ந்தா லைஃபே மாறிடும். ஸ்லோவா இம்ப்ரூவ் பண்ணி இப்ப 2 5 ஆயிருக்கு, இப்போ ஒரு 7 நிமிஷம் உட்கார முடியுது. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து லைஃபையே மாத்திரும். அது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் உங்களை மாதிரி சுறுசுறுப்பா பரபரன்னு இருக்கக்கூடியவங்க உட்கார்றது. நான் எனக்குமே கிட்டத்தட்ட என் பையன் அடிக்கடி சொல்லுவான், உங்களுக்கு வந்து நிறைய விதங்கள்ல உங்களை மெடிடேஷன் இருக்க சொல்றாங்க, நீங்க அதை தான் செய்ய மாட்டேங்கிறீங்க, மத்த எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்வாங்க. உங்ககிட்ட இந்த ஏன்னா 2 பசங்க இருக்காங்க, ஐ திங்க் உங்களுக்கு பேரம்பேத்தி இருக்காங்க இல்லையா? ஆனா பாக்குறதுக்கு அப்படி தெரியல. அந்த ஃபிட்னஸையும் நீங்களே அழகா சொல்லிட்டீங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒண்ணு. நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன், இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் கத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம மட்டும் வாழ்றது இல்ல, நிறைய பேரோட எண்ணங்களையும் அவங்களுடைய வாழ்க்கை அந்த முறையவும் வாழ்க்கை தரத்தையும் மாத்தக்கூடியதா இருக்கணும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு அக்காவை வந்து முன்னுதாரணமா பாக்குறேன். அவ்வளோலாம் இல்லம்மா, சாதாரண மனுஷி, ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை. அது ஏன் பெருசா தெரியுதுன்னா இன்னைக்கு சாதாரணமான வாழ்க்கை வாழறதே கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அதை பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப பெருசா தெரியுது. நான் உங்களை பார்த்துட்டே இருக்கேன் நிறைய. இப்ப நீங்க இந்த மாதிரி ஷோ பண்றீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா நிறைய நாடுகளுக்கு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, நிறைய கச்சேரி வெளிநாடுகளுக்கு கூட்டு, அதுவும் எல்லாம் பெரிய பெரிய சிங்கர்ஸா இருப்பாங்க, அவங்க கூட குழந்தை மாதிரி வருவாங்க
போட்டிருப்பாங்க. நான் நிறைய அந்த வீடியோ வந்து எல்லாரோடதையும் பார்ப்பேன். சைந்தவியோடது பார்ப்பேன், இவங்க பிரியா இவங்க போட்டிருப்பாங்க, அது மாதிரி நிறைய சிங்கர்ஸ் அவங்க போடுற வீடியோ உங்களோட கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே பார்ப்பேன். இத்தனைக்கும் நடுவில் நீங்கள் அந்த சிவா கூட சேர்ந்து சிரிக்கிற அந்த சிரிப்பொலியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி சந்தோஷமா அந்த ஹாப்பினஸ் தான் அடுத்தடுத்து ஓட வைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம ஃபேமிலி தான். அதை வந்து நீங்க அழகா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமை. நான் கடைன்னா எல்லாம் சொல்லவே இல்லை, நான் இது ஒரு கோவிலா தான் பார்த்தேன். உள்ள நுழையும் போதே அவ்வளவு அருள், அவ்வளவு அழகு. அது இந்த 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 கர்ப்பகிரகமே அப்படியே பளபளன்னு இருக்கு. உங்க முகம் போல என்னைக்கும் இதே மாதிரி சுபிக்ஷமா சௌக்கியமா மேல 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 நீங்க வளரணும்னு நான் நீங்க வணங்குற இதே அம்மன் முன்னாடி நான் வேண்டிக்கிறேன். சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.